ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு வீரமாக பேசுகிறார். யார் உங்களுக்கு? உதயநிதி. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். நாங்கள் என்ன கேட்டோம்னா, ஈடிக்கும் பயப்பட பண்ணுறோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு வீராதி வீரர்கள். ஏன்ப்பா உங்கள் டேடி போய் ஸ்டாலின்ட்டு போய் இடிக்கும் பயப்படாத மோடிக்கும் பயப்படாத டேடி எதுக்கு போய் இவருக்கு மோடிக்காக சந்திக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேட்கணும். வீரவசனம் நல்லா பேசுவான், அந்த வசனத்தை கேளுங்க. வீரவசனத்தில் என்ன சொன்னார்? இவங்க தாத்தா உருவாக்கினார் அதிமுகவை, அதில் ஒரு டூப். மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தாத்தாவை உருவாக்கினார் திமுக. 1949 ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்டது. ஒரு 4-5 பேர் உட்காந்தாங்க. அந்த 4-5 பேரில் உங்கள் தாத்தா இல்லை, உள்ளே இல்லை உங்கள் தாத்தா. இதில் அண்ணாதுரை, சத்யவாணி முத்து, NV நடராஜன், இந்த மாதிரி பெரிய தலைகள் அவங்க தான். அன்பழகன் இருந்தார், இவர் இல்லை. 28 பேர் கையெழுத்து போட்டாங்க. அதில் உங்கள் தாத்தா பேர் இல்லை. அப்போ அண்ணாதுரையும் மற்ற 28 பேரும் சேர்ந்து உருவாக்குனதை இவர் சொல்கிறார், உதயநிதி எங்கள் தாத்தா உருவாக்கின கட்சி, அதுக்கும் சொந்தம் கொண்டாடுற திமுக அவங்க தான் அப்படின்னு. எவனுக்கும் பயப்பட மாட்டோம். சரி, அந்த கேள்வி கேட்குறோம். அடுத்த கேள்வியை கேட்டுருங்க. அப்போ ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தனை தேடுறாங்களே சார், அவர் உங்கள் குடும்பத்துக்கு சொந்தக்காரராச்சு, அவர் 500 கோடி வச்சு பணம் எடுக்கிறாரு, எங்கே வந்தது? உங்களை தானே சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அவன் கேட்கலை, அதனால் அவருக்கு வசதியாக போச்சு. அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது தானே. இது ரத்தீஷை தேடுறாங்களே சார், டாஸ்மாக் இதுகளுக்கெல்லாம் ரத்தீஷ் மூலமாக தான் நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னு வந்தது, ரத்தீஷை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்கணும். அதையும் கேட்கல, அதனால் வசதியாக போயிடுச்சு. வீரவசனம் டேடி மோடி அப்படின்னு பேசிட்டு, ஈடி மோடின்னு பேசிட்டு அங்கேருந்து இது பண்ணிட்டார்.